பவித்ரா, புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக இருப்பவர் தீனதயாளன் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் அளிப்பதற்காக நேற்று காரைக்கால் சென்றுள்ளார். இந்த நிலையில் காரைக்கால் கடற்கரையில் உள்ள அரசு சீகல்ஸ் ஹோட்டலில் அவர் தங்கியுள்ளார். அங்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலுவலக பணி காரணமாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கு வந்த அரசு ஒப்பந்ததாரர்கள் சிலரும் இருந்ததாக தெரிகிறது. அங்கு திடீரென வந்த சிபிஐ அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களை சுற்றி வளைத்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் பணிபுரியும் கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், செயல் பொறியாளர்கள் மகேஷ் மற்றும் சிதம்பரநாதன், உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் அங்கிருந்து பொதுப்பணித்துறை ஒப்பந்த ஊழியர்களையும் விசாரணைக்கு வளையத்திற்கு கொண்டு வந்தனர். நேற்று மாலை 4 மணி முதல் துவங்கிய விசாரணை தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. பொதுப்பணித்துறை மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் சந்திப்புக்கான காரணம் என்ன? அரசு அலுவலகத்தில் சந்தித்து கூட்டம் நடத்தாமல் ஓட்டலில் ரகசியமாக நடத்துவதற்கான என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தெரிகிறது. 25 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் மாதா கோவில் வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரி வீடுகளிலும் மற்றும் புதுச்சேரி புசி வீதியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்திலும் அதிகாரிகள் வீடுகளும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இதில் புசி வீதியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மூலகுளத்தில் உள்ள தீனதயாளன் தலைமை பொறியாளர் தீனதயாளன் வீட்டில் 2வது நாளாக இன்று 2 பெண்கள் உள்ளிட்ட 4 சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே தீனதயாளன் மீது பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் இருந்து வந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து அவரை கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலமாக நடைபெற்ற பணிக்காக அதிக லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு பணிகள் ஒதுக்குவதாக பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் குற்றஞ்சாட்டு வந்த நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரி 5 பேரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருவது புதுச்சேரி அரசியல் வட்டாரம் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாளை நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த 5 பேர் விசாரணை வளையத்தில் கொண்டு புயலை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.